வணக்கம் வித்யாவதிஜி. வணக்கம் ஜி, வணக்கம் ஜி. வணக்கம், வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து இது குருஜியோட ஃபோன் லைவ்ல உள்ள 6ஆம் தேதி 2ஆம் மாசம் 26. இப்ப கொஞ்சம் லேட்டஸ்ட்டா வந்த ஒரு இதுதான் லைவ் தான். அத பத்தி தான் நம்ம ஓகே, இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த இந்த லைவ் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. நான் பார்த்திருப்பேன். ஏன்னா நான் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறதுக்காக நான் பார்த்திருக்கேன். ஸோ இப்ப இந்த இதுல வந்து முதல் ஜாதகத்த நம்ம பார்ப்போம் ஜி. ஓகே ஜி. ஓகேயா? ஓகே. டேட் ஆஃப் அவருடைய பர்த். டேட் ஆஃப் பர்த், டைம் ப்ளீஸ் சொல்லிருங்க. ஆமா. அது ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கேன். பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சா அப்படியே நீங்க பார்த்து கூட போட்டுருங்க. 5ஆம் தேதி 4ஆம் ஓகே, மாதம் 2006. ஓகே, ஓகே, ஓகே ஜி. 9:01 PM. 9:01 PM. ஓகே ஜி. ஆமா. அட்லாண்டா பிளேஸ் ஜி அட்லாண்டான்னு அட்லாண்டா. அட்லாண்டா வந்து ம். யுஎஸ்ஏல வந்து அட்லாண்டான்னு வரும். ஜார்ஜியா கவுண்டின்னு நெனைக்கிறேன். ஜோர்ஜியான்னு வரும். அது நெறைய வந்துகிட்டு இருக்கும். அதுல ஜோர்ஜியான்றத பார்த்து இது பண்ணீங்கன்னா, கவுண்டி ஓகே, ஜோர்ஜியான்னு நெனைக்கிறேன். ஓகே அத ஜி. பார்த்து இது ஓகே பண்ணீங்கன்னா. ஜி. ஆண் ஓகே ஜி. ஜாதகம். ஆண் ஜாதகர். ம். ஓகேயா? ஓகே ஜி. அப்ப சரி. 2006ன்னா இப்போ ஜாதகருடைய வயசு வந்து 20 வயசு ஆகுது. ஆண் ஆமா. ஜாதகருக்கு. ஆமா, ஆமா. இதான் ஓகே ஜாதகம். ஜி. ஜாதக கட்டம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கங்க. ஓகே ஜி. ஓகே. பெர்ஃபெக்ட். ஓகே. சோ ரைட். நீங்க இப்ப ஒரு முதல் ஜாதகத்தோட லக்னத்தோட வலிமைய நீங்க சொல்லிருங்க. அதுக்கப்புறம் நான் ஓகே. கேள்வி கேட்கிறேன். ஜாதகத்தினுடைய குவாலிட்டிய பார்த்துருவோம். நம்ம அதுக்கு பிறகு ஆமா, நம்ம ஆமா, கேள்விகளுக்கு போலாம். ஆமா, இப்ப இந்த ஜாதகர் வந்து துலாம் லக்னம், மிதுன ராசி. ஆமா. லக்னத்துல குரு இருக்கிறாரு. அவர் 6ஆம் அதிபதியா இருந்தாலும் லக்னம் சுபத்துவமாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே ம். மாரி குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசியும் பார்க்கிறாரு. அப்ப லக்னம் சுபத்துவம், ராசியும் சுபத்துவம். அடுத்து லக்னாதிபதி லக்னத்திற்கு 5ல நட்பு வீட்ல இருக்கிறாரு. இந்த லக்னத்தினுடைய யோகரான 9ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கிறாரு. அப்ப லக்னம் நல்லா இருக்கு. லக்னத்துக்கு குரு பார்வை, பாபருடைய சம்பந்தம் இல்ல. சனி, ம். செவ்வாய் தொடர்புகள் லக்னத்துக்கு இல்ல. லக்னம் குருவினுடைய இருப்பால் சுபத்துவமாகுது. லக்னாதிபதி லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சுபராகி 5ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு யோகமான அமைப்பு. ராசியும் சுபத்துவமா இருக்காரு. அதே மாதிரி இப்ப ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி இந்த மாதிரி அமைப்புகள் எதுவுமே இல்ல. ஓகே. அவ்வளவுதான் ஜி. சூப்பர் ஜி. ஜாதகம் ஓரளவு நல்ல அது வலிமையான அருமையான ஜாதகம். அருமையான ஜாதகம் தான். ஏன்னா லக்னம், லக்னாதிபதி, ராசி 3மே குருவின் பார்வையில. இவர் என்னதான் இருந்தாலும் குரு வந்து 6ஆம் அதிபதியா இருந்தா கூட, அவரின் பார்வை வந்து வந்து சுபத்துவம் குடுக்கக்கூடிய ஒரு பார்வை தான். அவர் பார்க்கும் இடங்கள் எல்லாம் சுபத்துவமாகும். ஆதிபத்திய ரீதியான சில சில பிரச்சனை குடுத்தாலும், காரக ரீதியான மிகப்பெரிய நன்மையை அவரோட பார்வை செய்யத்தான் செய்யும். எந்த லக்னத்துக்குமே. கண்டிப்பா, சோ கண்டிப்பா அதனால ஜி. கண்டிப்பா. லக்னம் அருமையா தான் இருக்கு. ரைட். அத நீங்க ஜட்ஜ் பண்ணிட்டீங்க. ஆமா. குருவுமே சுபருடைய வீடுகள்ல, அதாவது பகைத்தன்மையான வீட்ல உட்கார்ந்திருந்தாலும் கூட திக்பலத்துல இருக்கிறாரு. அது ஒரு ம். அருமையான அமைப்பு. நீங்க சொன்ன மாரி பார்வை அமைப்புல 1, 5, 9 பாவங்கள் அப்படியே அந்த குருவின் முக்கோணங்கள் அருமையான பார்வையாக செயல்படும். கண்டிப்பா ஜி. லக்னாதிபதியும், ராசியும் நல்ல ஒரு டிகிரி லக்னாதிபதியும் இல்ல. ஒரு 6 டிகிரில இருக்காரு. நான் புதன கணக்கு போட்டேன். ஓகே. 6 டிகிரில இருக்காரு. சோ ஆமா. ஓரளவுக்கு நல்ல ஒரு நெருங்கிய டிகிரில தான் ராசிய கூட பார்க்கிறாரு குரு. கண்டிப்பா ஜி. கண்டிப்பா. ஓகே ஜி. ஓகே. அதே அப்ப மாரி வந்து இப்ப ம், தசைகளுமே வந்து பார்த்துட்டோம்னா, பிறக்கும்போது ம். குரு தசை அ பிறந்திருக்கிற ஜாதகர் 6 வருடம் இருக்கும்போது, ஆமா. அதுக்கு பிறகு வந்து சனி தசை. அ இப்ப சனி தசை தான் போய்க்கிட்டு இருக்கு. குரு தசைக்கு அடுத்து ஓடிட்டு சனி இருக்கு. தசை. ஆமா. லக்னத்தினுடைய ராஜயோகாதிபதியுடைய தசை. அ அ ஆமா, ராஜ 4, 5 கூடையவருடைய தசை. அதனால ஆமா. இப்ப சனி திசையில போய்க்கிட்டு இருக்கு. இப்ப இருப்பு வந்து பாத்தீங்கன்னா, சனி திசையில ராகு புக்தி. ம். சனி திசையில ராகு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. ஆமா. அ இப்ப சனி ராகு தசை. புக்தியில அந்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம்னா, இப்ப குரு அந்தரம் ஓடிட்டு இருக்கு. ஆமா, இல்ல, ஆமா இல்ல, ஜி. இல்ல, இல்ல. ராகு ராகு சுயாந்திரம் தான் ஓடிட்டு இருக்கு. ராகு சுயாந்திரம் புக்தியில போய்க்கிட்டு இருக்கு. ராகு சுயாந்திரம் தசை, தான். ஆமா, சனி தசை, ராகு புக்தி, சுயாந்திரம் போய்க்கிட்டு இருக்கு. ஆமா, ஆமா. அப்ப இப்ப கேள்விக்கு போயிடலாங்களா? கேள்விக்கு போயிரலாம் ஜி. ஓகே. கேள்வி என்னன்னா, எதிர்காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்க அம்மா தான் கேட்குறாங்க. ஓகே, ஓகே. எதிர்காலம் இவர் ஆல்ரெடி வந்து அங்க இதுல யுஎஸ்ல தான் இருக்காரு. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க ஜி. எதிர்காலம் அது நம்ம ஜாதகம் குவாலிட்டிய பார்த்துட்டோம். அருமையான ஜாதகம். அதுக்கு போக ஒரு நல்ல ஜாதகத்துக்கு வந்து யோக தசாபுக்திகள் வரணும். இப்ப இந்த ஜாதகத்துக்கு நல்ல ஒரு யோக தசாபுக்திகள் தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப வந்து 4, 5 கூடிய சனி தசை நடக்குது. அதுக்கடுத்து வரக்கூடியது புதன் தசை. இத விட டாப். சனி தசைய விட ம். புதன் தசை தான் இருக்கிறதுலயே ஒரு அற்புதமான தசையா இருக்கும். ஏன்னா, அவரு ம். அருமையான ஆதிபத்தியத்துக்குரியவரு. ஒரு 9ஆம் பாவத்திற்கு 9ஆம் வீட்ல, நட்பு வீட்ல உட்கார்ந்திருக்கிறாரு. அதே மாரி இரு சுவர்களால் அந்த புதன் வந்து சுபத்துவப்பட்டிருக்கிறாரு. அப்படிங்கிற ம். அடிப்படையில புதன 1 டிகிரில குரு பார்க்கிறது ஒரு அற்புதம். இந்த இடத்துல வந்து குருவின் பார்வை அற்புதமா வேலை செய்யும். அதே மாரி ம். புதனுடைய 9ஆம் வீடும் நல்ல அருமையான சுபத்துவமாக இருக்கிறது. அந்த இடத்துல ம். வந்து அதாவது பொதுவாக சூரிய சந்திரர்கள் லக்ன கேந்திரத்துல இல்லாட்டியும் கூட அவர்களுக்குள்ள கேந்திரமா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. லக்னத்திற்கு 6ல்
6ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் கூட சூரிய சந்திரர்கள் வந்து அவர் வளர்பிறை சந்திரனாகி லக்னத்தினுடைய 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. குருவின் பார்வையிலேயே ராசி இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில 9ஆம் பாவகமும் சுபத்துவம் இருக்கிறதுனால புதன் தசை ஒரு அருமையான தசையாக இருக்கும். இந்த ஜாதகத்திலே முதல்நிலை சுபத்துவம் எடுத்துட்டோம்னா புதன் தான் இரு சுபர்களால் பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல புதன் வந்து சுக்கரனுடைய இணைந்து குருவினுடைய பார்வையில இருக்கக்கூடிய தன்மையில புதனுடைய வீடு அந்த 9ஆம் வீடு சுபத்துவமா இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில இந்த இடத்துல புதன் தான் முதல்நிலை சுபத்துவ அமைப்புகள்ல புதன் முதல்நிலை சுபத்துவ அமைப்புகள்ல புதன் அமைப்புகள்ல தான் வருவார் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல இது பண்ணலாம். வெரி குட். இப்ப அப்படியே ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்லிடுறேன். அப்படியே இப்ப இந்த குரு வந்து 9ஆம் வீட்டை பார்த்திருக்காரு. 9ஆம் அதிபதியுமே நல்ல சுபத்துவமா இருக்காரு. குரு 9ஆம் வீட்டை 9ஆம் அதிபதியும் பார்த்திருக்காரு. இதால என்ன நன்மைகள், என்ன ஏதாவது தீமைகள் இருக்குமா? புதன் தசையில கேக்குறேன். புதன் தசையில நன்மைகள் தான் நல்லா இருக்கும். ஒரே நேரத்துல புதனையும் பார்க்கிறாரு, 9ஆம் பாவகத்தையும் பார்க்கிறாரு குரு. அப்படிங்கிற அடிப்படையில வந்து நன்மைகள் தான் இருக்கும். கண்டிப்பா நன்மைகள் தான் இருக்கும். ஆனா இது எப்படின்னாஜி, இப்ப இந்த குருவோட பார்வை கண்டிப்பா ஆதிபத்திய ரீதியான ஒரு அடியொன்னு கொடுத்துதான் தீரும் புதன் தசையில. அதாவது இவர் நல்ல தசை அருமையா நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் அது இதுன்னு சொல்லி நல்லாவே ஓடும். அப்பாக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் அப்பாக்கு இருக்கும். ஆனா உடல் ரீதியான பிரச்சனையோ ஏதோ ஒரு சம் பிரச்சனையோ வந்து தசை ஆரம்பிச்சோடனே கொடுத்துரும். ஏன்னா குருவின் பார்வை, குரு 9ஆம் அதிபதியும் 9ஆம் வீட்டையும் பாக்குறாரு. அவர் உயிர் விஷயங்களுக்கு சிறு பங்கமும் பொருளாதார விஷயத்துல பெரிய முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி, ஆதிபத்திய ரீதியான பிரச்சனையை அவர் திணிச்சே தருவார் அங்க. ஆமா, கூடுதலாக இப்ப சூரியன் வந்து காரகன் கொஞ்சம் பலவீனமா தான் இருக்கிறாரு. அவர் நட்பு வீட்டுல இருந்தாலுமே ராகுவால 12 டிகிரில பிடிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படிங்கிற அடிப்படையில நீங்க சொல்ற கருத்து ரொம்ப நல்ல கருத்து. அதாவது அந்த புதன் தசை நடந்தாலுமே அந்த குருவினுடைய ஆதிபத்திய கெடுதல் பார்வைகள் சில அமைப்புகள்ல தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சில சிறு பங்கங்களை கொடுக்கும். சிறு பங்கங்களை கொடுத்து, ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் புதன் வந்து சுக்கரனோட சேர்ந்திருக்காரு, சுபத்துவமா இருக்காரு. நல்ல சுபத்துவமா இருக்கும்போது சும்மா சிறு சிறு டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது அப்பா கொடுத்து, ஆனா பெரிய முன்னேற்றத்தை வந்து அப்பாக்கும் கொடுக்கும், பிள்ளைக்கும் கொடுக்கும். இவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த டயத்துல. ஆனா இது புதன் தசைன்னும் போது எத்தனை வயது வந்துருச்சு? வயது நெருக்கி வந்துடும் அவருக்கு. ஆமா ஆமாஜி. இப்போ பிறக்கும் போது குரு தசை 6 வருடம். அப்ப அதுக்கடுத்து வந்து சனி தசை 19 வருடம். அப்ப 19 6 25. அப்ப இந்த 25 வயசுக்கு வரப்ப அதுக்கடுத்து இப்ப வந்து இப்ப போறது வந்து குரு, அடுத்து சனி, அடுத்து புதன். ஆமா, 25 வயதுக்கு அப்புறம் வரக்கூடிய பாக்கிய அதிபதியுடைய தசை அற்புதமா வேலை செய்யும். அற்புதமா வேலை செய்யும். ஆக்சுவலா இந்த நல்ல வேலையாக இந்த சனி நல்ல யோக தசை தான். ஆனாலும் கூட அந்த சனிக்கு பொறுத்த அளவுக்கு நேரடியாக சனி சுபத்துவத்தை அடைய கிடையாது. இந்த இடத்துல ஓரளவு வளர்பிறை சந்திரன் வீட்டுல அமர்ந்திருக்கிறாரு சனி. அவருடைய வீட்டை 4ஆம் வீட்டை இந்த இடத்துல பார்த்தாலுமே பெரிய அளவு அமைப்புகள் கிடையாது. அவர் கேந்திர பலத்தோடு இருக்கிறாரு 10ஆம் இடத்துல. ஆனாலும் கூட 4ஆம் இடத்தை பார்க்கிற அமைப்பு, தன் வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு, சுபத்துவமாய் பார்க்கறது தான் ரொம்ப நல்ல ஒரு வலிமையான அமைப்பு. ஆயினும் அவர் ஆதிபத்திய விசேஷங்களை செய்வார். சனி தசையில சந்திர புக்தி இல்லைன்னா அம்மாவுக்குமே சில உடல்நல பிரச்சனைகள்ல கொடுக்கதான் செய்யும். இந்த இடத்துல குருவினுடைய பார்வை காரகனை வந்து 6ஆம் அதிபதி பார்க்கிறாருங்கிற தன்மையிலையும், 4ஆம் அதிபதி பாபராகி 4ஆம் வீட்டை தொடர்பு கொள்றது. இந்த இடத்துல வந்து தாய் சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு இந்த சனி தசையிலுமே அவங்களுடைய தாய்க்கு பாத்தீங்கன்னா சில உடல்நல பிரச்சனைகளோ ஏதோ ஒரு தொந்தரவுகளை கண்டிப்பா எடுக்கத்தான் செய்யும். அதே நேரத்துல ஆதிபத்திய ரீதியா படிப்பு விஷயங்கள் எடுத்த பொறுத்தளவுக்கு 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டை தொடர்பு கொண்டாலுமே இந்த இடத்துல காரகன் வலுவாக இருக்கிறார். காரகன் ரொம்ப அருமையா இருக்கிறாரு. காரகன் வந்து இரு சுபர்களால் சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல லக்னாதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய தன்மைகள்ல ஜாதகர் கண்டிப்பா படிப்பார். சனி தசை வந்து புதன் தசையில இவர் யோகமா இருக்கணும்னா திடீர்னு மேஜிக்கெல்லாம் நடக்க போறது கிடையாது. அப்ப புதன் தசையில யோகமா அந்த பிள்ளை பிழைக்கணும்னா சனி தசை அதுக்கான பவுண்டேஷன் வேலைகளை கொடுக்கும். அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய தசைகளின் அடிப்படையிலையும் இந்த சனி தசை இந்த நல்ல ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் என்ற அடிப்படையில பெரிய அளவு ஒரு சுபத்துவத்தை அடையல அப்படின்னாலும் கூட பவுண்டேஷனை கண்டிப்பா அந்த தசைகள் கொடுத்து தீரும். ஆனா என்ன, தாயை பாதிக்கத்தான் செய்யும். தாயை பாதித்து தான் கொடுக்கும். தாயை பாதிக்கும்னா என்ன, சிறு சிறு பாதிப்புகள். ஏன்னா காரகன் வலுவா இருக்கிறார். காரகன் என்னதான் இருந்தாலும் கூட 6ஆம் அதிபதியின் பார்வை, சுபருடைய பார்வை அப்படிங்கிற அடிப்படையில அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால அவர் கடகத்துல இருந்து தசை நடத்துறதுனால தாய்க்கு சிறு அதாவது இப்ப இந்த குருவின் பார்வை இப்ப சந்திரனுக்கு வந்து எப்படி பிரச்சனை கொடுக்கும்னா, தொழில் ரீதியான பிரச்சனையும் தாய்க்கு நன்மை செய்யும். அதாவது காரகம், அந்த சந்திரனோட காரகங்கள் நல்லபடியாவும் ஆதிபத்திய விஷயத்துலதான் அந்த குரு வந்து பிரச்சனை கொடுக்கும். இப்ப எந்தெந்த கிரகத்தை பாக்குதோ,
எந்தெந்த பாவங்களை பார்க்குதோ, 6ஆம் அதிபதியாக பார்க்கக்கூடிய இடங்கள், பார்க்கக்கூடிய கிரகங்களோட ஆதிபத்தியத்த குரு கெடுத்து, அவர்களோட காரகத்துவத்துக்கு நல்ல ஒரு வலிமைய குடுப்பாரு. உங்களுக்கு ஆ. டிஃபரெண்ட் புரியுதா? சுபத்துவம், சுபத்துவம். அதாவது அவரு ஆமா. சுபத்துவப்படுத்துவதற்கு அந்த கிரகங்களுடைய காரக வலு பெறுகிறது. ஆ, அந்த பார்வை அமைப்புகள்ல அந்தந்த ஆதிபத்திய விஷயங்கள்ல குறைபாடுகள் ஏற்படுத்துவார். அந்த ஆதிபத்திய கிரகத்தோட கிரகங்களுடைய ஆதிபத்தியத்துல ஆதிபத்தியத்துல தான் தான் முதல்ல பிரச்சனைய குடுப்பாரு. கரெக்ட். காரகத்துல நன்மைய செஞ்சுருவாரு. சூப்பர், 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 ஆ, சூப்பர். ஏன்னா, அந்த குரு வந்து இந்த இடத்துல வந்து ஆதிபத்திய கெடுதலையும், காரக நன்மையும் குடுக்கறனால, காரக கிரகங்களுடைய சுபத்துவத்த வலிமையா குடுத்துட்டு, அந்த ஆதிபத்தியங்கள்ல 6ஆம் பாவகத்தினுடைய ஆதிபத்திய விஷயங்கள திணிப்பாரு அப்படிங்கிறத நம்ம இந்த ஆமா, இடத்துல சொல்லலாம். ஆமா, ஆமா. இப்ப இப்ப என்ன நடக்குன்னா, இந்த சந்திரன் வந்து 10ஆம் அதிபதி. தொழில்ல பிரச்சனை. கண்டிப்பா, இந்த சந்திரன கண்டிப்பா. பார்க்கும்போது, தொழில்ல பிரச்சனையும், தாய்க்கு நன்மையும் செய்வாரு. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட் ஜி. ரைட்டா? அந்த கரெக்ட். மாரி தான் நீங்க அத டிஃபரெண்டா எடுத்துக்கணும். அத அப்படித்தான் புரிந்து எடுத்துக்கொள்ளணும். அதுக்காக அதான் இடையில நிறுத்தினேன் உங்கள. நுண்ணிய ஆ, விளக்கம். அருமையான விளக்கம். இது ஆமா, இது ஒரு ஆமா, நுண்ணியமான விளக்கம். கரெக்ட், கரெக்ட், ஆமா. கரெக்ட் ஜி. ஸோ அந்த மாரி அருமையான தசை தான். நீங்க என்ன இப்ப இந்த சனி தசைஜி உண்மையிலேயே நல்லா தான் இருக்கு. ஏன்னா, அவருக்கு சுபத்துவம் இல்ல. ஆனால் அவர் வளர்பிறை சந்திரன் வீட்ல இருக்காரு. ஆமா, ஆதிபத்திய விசேஷம் உள்ள ஒரு கிரகம் அவரு. 4, 5 ஒரு ராஜ யோகாதிபதி. வளர்பிறை சந்திரன் வீட்ல இருக்கிறதுனால மட்டுமே அது ஒரு குறைந்த அளவு சுபத்துவம். நம்ம நவாம்சத்துல பார்ப்போம் எங்க இருக்காருன்னு. ஆமா. நவாம்சத்துல வந்து சனி நவம்சத்திலயுமே ராகுவோட சேர்ந்திருக்காரு. நவாம்சத்துல அடிதான். இங்க சுக்கிரனோட வீட்ல இருந்தாலுமே, சனி ராகுவோட ஆமா, சேர்ந்திருக்கும்போது இரு பாவர்களோட தொடர்பு இங்க நவாம்சத்துல இவர் கொஞ்சம் அடிபட்டு தான் போயிட்டாருன்னு அர்த்தம். ஆனா பரவால்ல. ஆமா. இங்க இங்க நேரடியா பார்த்தோம்னா வளர்பிறை சந்திரன் வீட்ல இருக்காரு. சோ கண்டிப்பா. அதனால ஓரளவு அர்த்தச்சந்திரன் அவர். வளர்பிறை சந்திரன் போது இப்ப ஒரு பௌர்ணமி சந்திரனுக்கு 100% பௌர்ணமி சந்திரன் வீட்ல இருக்கக்கூடிய சனி 100 விகித அவரோட தசா அதாவது காரக நன்மையும், ஆதிபத்திய நன்மையும் செய்வாரோ, இதுல இருந்து பாதி குறைச்சு பாதி அளவு செய்யத்தான் பார்ப்பாரு. ஏன்னா அவர் வளர்பிறை சந்திரன் வீட்ல தான் இருக்காரு. ஆமா ஜி. ஆமா, ஆமா, அ ஆமா. அதனால ஒரு பாதி அளவு நம்ம நன்மை எதிர்பார்க்கலாம். சுபத்துவம் இருக்குன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அதனால ஓரளவுக்கு நன்மை செஞ்சுருவாரு. சரி. அதான் ஃபியூச்சர் வந்து நீங்க புதன் இத சொல்ட்டீங்க. அடுத்து? ஆ சனி தசைக்கு அதுக்கடுத்து புதன் தசைக்கு அடுத்து வர்றது கேது. கேதுவுமே வந்து 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. ம், 12ஆம் இடத்தில் அமர்ந்திருந்து எப்படி இருக்கிறாரு? அவருக்கு என்ன சுப தொடர்புகள் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கலாம். சுப ம், தொடர்புகள் இல்ல. ஆயினும் வந்து புதனுடைய வீட்ல இருக்கிறாரு. அ ம், வ புதனுமே இந்த லக்னத்தினுடைய 9ஆம் அதிபதி அப்படிங்கிற அடிப்படையில, அவருடைய பலன்கள் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இவரு வந்து கேது இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல செயல்படுவார். அப்ப இந்த ம், இடத்துல புதனை போல செயல்படணும்னா, புதன் 12க்கு 6ல இருக்கிறது நல்ல அமைப்பு. அவர் வந்து ம். 12 9ஆம் பாவகத்திற்கு 9ல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ஆயினும் கேது 12ஆம் பாவகத்தினுடைய விஷயங்கள அ ச வலுத்து செய்யணும் அப்படின்னாலும் கூட, பாவத் விதியின் அடிப்படையில 9ஆம் இடத்தினுடைய பலன்கள் தான் கொஞ்சம் மிகுதியாக செயல்படக்கூடிய தன்மையில இருக்கும் ஜி. வெரி குட், அதுவுமே வெரி குட். அதுவுமே பரவாயில்ல தான். ஓரளவு நல்ல அமைப்பு. இல்ல அருமையா அடுத்தது இருக்கு. இப்ப அது இல்ல கேதுவோட முடிப்பு, கேதுவ முடிப்பு. கேதுவே ஆமா. அழகா வந்து கேதுவுக்கு இவரோட புதனோட ஆமா. முழு காரகத்தையும் அப்படி எடுத்து செய்வாரு. ஏன்னா புதன் நல்ல சுபத்துவம். புதன் அருமையான சுபத்துவம். கண்டிப்பா, அவரோட கண்டிப்பா. காரகத்த இந்த கேது அப்படியே எடுத்து செய்வாரு. அவர் 9ஆம் வீட்டு பலனையே கூடுதல் செய்வார். நீங்க சொன்ன மாரி அவர் ஏன்னா புதன் வந்து 9ஆம் வீட்டுக்கு தான் ஃபேவரா இருக்காரு. ஆனா என்ன அவர் 12ஆம் வழியாக செய்வார் கேது. ஆனா அவரோட கரெக்ட். காரகங்கள உண்மையிலேயே அருமையா எடுத்து செய்வாரு. இந்த கேது தசை வந்து சனி தசையோட 100% நல்லா புதன விடவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு சொல்லுங்க? கண்டிப்பா. புதன விட அதிகமா நல்லா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அ எத அடிப்படையில சொல்றீங்க ஜி? எனக்கு எனக்கு என்னமோ புதன் தான் அதிகமா இருக்கிற மாரி எனக்கு மேலோட்டமா பார்க்கும்போது தோணுது. ஏதாவது நுணுக்க அமைப்புகள் இருக்குதா? ஆமா. இந்த இவர் இருக்கக்கூடிய இதுல 9ஆம் அதிபதியின் வீட்ல இருக்கக்கூடிய கேது 9ஆம் அதிபதி போலயே செயல்படுவாரு. பிளஸ் வந்து ஆமா, ஆதிபத்திய ரீதியான நல்ல கனெக்ஷன் இருக்கு பாருங்க அவருக்கு. 4, ஆமா. 5ஆம் சனியின் அதிபதியோட 3ஆம் பார்வை. கனெக்ஷன். ஆமா. சனியின் பார்வைய சனியின் நம்ம இங்க கெடுத்துரும் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. இந்த இந்த இடத்துல சனி வந்து ஓரளவுக்கு நன்மைய தான் செய்வாரு. காரக கெடுதல் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலுமே, ஆதிபத்திய ரீதியான ஒரு நல்ல ஒரு பார்வை, சனியோட பார்வை. இங்க செவ்வாயின் ஆமா. பார்வையுமே நல்ல பார்வை தான். 2ஆம் ஆதிபத்தியத்த 9ஆம் வீட்ல இருந்து செய்வாரு. பார்க்கிறாரு. சுபத்துவமாய் பார்க்கிறாரு செவ்வாய். சுபத்துவமாய் பார்க்கிறாரு. ஆமா. ஆமா. சந்திரனோட சேர்ந்திருக்கு. வளர்பிறை சந்திரனோட சேர்ந்திருக்காரு. குருவின் பார்வைல இருக்காரு. அப்ப செவ்வாயோட பார்வை கெடுக்காது. இங்க ஆதிபத்திய ரீதியான நல்ல அவர் காரக ரீதியான கெடுதல் கூட செய்ய மாட்டாரு. ஆதிபத்திய ரீதியான 2ஆம் இட கனெக்ஷன் கேதுக்கு வரும். கரெக்ட், கரெக்ட். சோ அதனால 11ஆம் அதிபதியான சூரியனின் பார்வையிலும் இருக்காரு. ஆமா, 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 சோ ஆமா. இந்த ஆனா என்ன ஆதிபத்திய கனெக்ஷன். பொது நீங்க சொன்ன மாரி பொதுவான விதி என்னன்னா, சனி, செவ்வாய் தொடர்பை பெற்ற ராகு, கேதுக்கு நன்மையை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற அமைப்பு. ஆனா ஆமா. இங்க பார்த்தீங்கன்னா, அதற்கு விதி விலக்கு அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல ம். வந்து கேது 4, 5 என்ற ஆதிபத்திய விசேஷம் உள்ள சனியினுடைய பார்வையும்,
ம். லக்னத்தினுடைய 2 7 குடையவர் தான். இந்த லக்னத்துக்கு பொதுவா அவயோகர் தான் செவ்வாய். ஆயினும் அவர் ம். சந்திரமங்கல அமைப்புகள்ல சந்திரமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய, குருமங்கல யோகம் என்று சொல்லக்கூடிய 2 சுபர்களால சுபத்துவப்படுத்தப்பட்ட அமைப்புல செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை தான் கேது கிடைக்குது. ம். அப்படிங்கிற அடிப்படையில கேதுவே அந்த இருக்கும் வீட்டின் அதிபதியை போலதான் செயல்படுவார் அப்படிங்கிறது முதன்மை அப்படிங்கிறதுனால அந்த ம். புதனுடைய விஷயங்களை கண்டிப்பாக இந்த காரகத்துல சில சில குறைபாடுகள் இருந்தாலுமே ஆதிபத்தியத்துல அருமையாக நல்ல விதமாக எடுத்து செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கு. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. நல்லாவே இருக்கும். இப்ப ஆல்ரெடி அந்த ஏதாவது ஒரு 12 சம்பந்தப்பட்ட மூவ்மெண்ட் குடுக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாரி ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஒரு நன்மை அந்த கேது புக்தி நடக்கும். அதாவது ஈக்குவல் டூ புதன் தசைக்கு ஈக்குவலாவே இருக்கும். அதோட கொஞ்சம் என்ன கேட்டா, கொஞ்சம் பெட்டராவே தான் இருக்கும். இந்த இடத்துல உண்மையிலேயே மாறுதலா எல்லாருமே என்னடா இது சனி, செவ்வாய் பார்வையில இருக்கு கேது இவங்க இத விட நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, உண்மை அதுதான் நல்லா இருக்கும். இந்த கேது தசை இல்ல தான் அருமையான தசை. இப்ப நீங்க சொல்றது நல்ல அமைப்பு. ஏன் அப்படின்னா, பொத்தாம் பொதுவாக நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது, இந்த ஜாதகத்த பொறுத்த அளவுக்கு எடுத்த உடனே என்ன செஞ்சுருவாங்கன்னா, பொதுவா சனி, செவ்வாய் எல்லாருக்குமே ஒரு அ அதாவது பேசிக் லெவல்ல இருக்கிற மாணவர்களுக்கு டக்குன்னு எடுத்த உடனே, ஐயோ! கேது தசை நல்லா இல்ல. சனி, செவ்வாய் தொடர்புல வந்துருச்சு. அப்படிங்கிற மாரி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இத நம்ம அழுத்தி சொல்றோம். கொஞ்சம் மிகைப்படுத்தி சொன்னாலும் தப்பு இல்ல. அப்பனா தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக. இந்த இடத்துல ஆமா, ஆமா. லக்னம், லக்னாதிபதி வலிமையாக இருக்கும்போது 9ஆம் பாவகம்லாம் சூப்பரா இருக்கும்போது, இந்த மாரி அமைப்புகள்ல இந்த 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 கேது தசை அருமையான நல்ல பலன தான் செய்யுமே தவிர, சனி, செவ்வாய் பார்வையில் இருக்கனால கேது தசை டல்லு அப்படின்னு பலன் சொல்லிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்ம கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றோம். அதனால ஆமா. கண்டிப்பா புதன் தசைக்கு இணையான பலன்கள் கேது தசையில இருக்கும்னு சர்வ நிச்சயமா சொல்லலாம் நம்ம. கண்டிப்பா. கண்டிப்பா. ஏன்னா இப்ப பட்டுன்னு பார்த்தோனே, இப்ப 12ஆம் மணி இவ்வளவு பாவத்துவம் மாரி கேது அங்க இருந்து சனி, செவ்வாய் பார்வையில இருக்கு. 12ஆம் இடம் பாவத்துவம் ஜெயிலுக்கு போயிருவாரோ, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவாரோ அப்படின்னா, அந்த மாரி அந்த அளவுக்குலாம் ஜெயிலுக்கு போற அளவுக்கு இருக்காது. ஏன்னா லக்னம் வலுத்து லக்னாதிபதி மிகப்பெரிய ஒரு பலத்துல இருக்காரு. 5ஆம் வீட்ல ஒரு சுபர் தனித்த ஒரு சுபர் வந்து அழகாவே போயிட்டு 5ஆம் வீட்ல உட்கார்ந்துட்டாரு. எந்த ஒரு பாவத் தொடர்பும் இல்ல. அப்ப லக்னம் வலுத்திருக்கு, லக்னாதிபதி வலுத்திருக்கு, ராசி வலுத்திருக்கு. இத்தன விஷயங்கள் இருக்கும்போது ஒருத்தர் ஜெயிலுக்கோ, ஹாஸ்பிட்டலுக்கோ போற அந்த மாரி எல்லாத்தையும் பார்க்கணும். நம்ம ஒரு விஷயத்த வச்சுட்டு பட்டு பட்டுன்னு முடிவெடுக்க கூடாதுன்றதுக்காக இத இவ்வளவு தூரமா விளக்கமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அந்த ஆமா. அமைப்பில் இருக்கும்போது, கேது இப்ப ஆதிபத்திய விசேஷத்த தான் செய்வாரு. ஏன்னா லக்னம் வலுத்து, ராசி வலுத்து, லக்னாதிபதி வலுத்து இருக்கும்போது அவருக்கு துன்பங்கள் வராது. அப்ப அதுல உள்ள ஆதிபதி இந்த சனியோட பார்வை, செவ்வாயோட பார்வை கூட ஃபில்டர் ஆகி தான் பார்க்குறாங்க. அப்ப வந்து இதுல உள்ள ஆதிபத்திய விசேஷத்த எடுத்து கேது அழகா செஞ்சு குடுப்பாரு. என்னதான் இருந்தாலும் சனி, செவ்வாயின் பார்வை கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கும். அந்த காரக கெடுதல்ன்றது இல்லாமைலாம் போயிராது. செவ்வாய்க்கு வந்து காரக கெடுதல் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா வந்து சனியோட காரக கெடுதல் கொஞ்சம் இருக்கும். அது சில சில டிஸ்டர்ப் கேது வருஷம் முழுக்கவே இவர் ஒண்ணும் கோடியிலேயே புரண்டுட்டு கப்பல்லயே பறந்துட்டு இருக்க முடியாது. சில சில டிஸ்டர்பன்ஸ்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதிகப்படியான நன்மைகள் இருக்கும். அப்படின்றது அந்த கேது தசையோட ஒரு ரிசல்ட். ஆமா, ஆமா. இத வந்து பொத்தாம் பொதுவாக சனி, செவ்வாய் தொடர்புகளை பெற்று நல்லா இருக்காதுன்னு எடுத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஆமா. விஷயத்த நம்ம அழுத்தி ஒட்டுமொத்தமாக ஜாதகத்த அதுக்காக. பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஆமா, ஆமா. அதுக்கடுத்து இப்ப வரக்கூடிய செவ்வாய்க்குமே இதுல விலகிய தொடர்பு தான். சந்திரனோட தொடர்பும், குருவோட தொடர்பும் விலகிய தொடர்பு தான். அதையும் நம்ம நோட் பண்றோம். ஆமா. விலகியல் கண்டிப்பா. தான். இருந்தாலுமே இரு சுபர்கள் அந்த வீட்ல வந்து இரு சுபர்கள் தொடரும்போது, அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்த செவ்வாய்க்கு அந்த சுபத்துவம் கிடைச்சு தான் தீரும். சர்வ நிச்சயமா, சர்வ ஆமா, நிச்சயமா. ஆமா. அதுல அதனால ஒண்ணு அவரு இன்னொரு விஷயம் ஒரு என்னன்னா அ ஆமா. சொல்லுங்க ஜி. இதுல இதுல கேந்திர வீடுக்கு அதிபதி தானே இவர் செவ்வாய். ஒண்ணும் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி கிடையாது அவரு. நல்ல பெரிய கெட்ட ஆமா, ஆதிபத்தியத்துக்குரியவர்லாம் கிடையாது. ஆனா ஒரு ஆமா. நிலையில வந்து ஆ இப்ப தசை அவர் நடத்தல. அவரே ம், மாரகாதிபதி. அவரே தான் 2, 7 கூடையவர பொது அமைப்புகள்ல ம், வருவார். பொது மாரகாதிபதியா வருவாரு. ம். ஆனாலும் கூட அவர் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். கூடுதலாக அவர் தசை நடத்தல. கேது தசை இந்த தான் லக்னத்துக்கு நடக்குது. அவரே சுக்கிர தசை கடுமையான ஒரு நடக்குது. மரகாதிபதி தான். அந்த லக்னத்துக்கு அவர் தான் மெயினான மரகாதிபதி செவ்வாய். ஆமா. அ செவ்வாய் தான். ச பட் இந்த இடத்துல தசாநாதன் சரலக்னங்களுக்கு. கட்டுப்பட்டு தான் அவரு செயல்படுத்த முடியும். இப்ப ஆமா, ஆமா. புதன் தசையினுடைய நீட்டிக்கப்பட்ட தசையா தான் கேது தசை செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த அப்படியே கன்டின்யூ விதமான ஆகும். அதே மாற்று மாரி கருத்து தான் இருக்கும். புதன் தசை மாரியே தான் ஓடும். ஆமா. இவருக்கு வந்து தசைன்னு சொல்லும்போது, புதனுடைய தசைகளோட ஒரு 7 வருஷம் சேர்த்துக்கிற வேண்டியதுதான் கேதுக்கு. ஆமா, ஆமா, புதன் தசையே அத்தனை வருடங்கிற மாரி நீட்டிக்கப்பட்ட ஆமா. தசை. ஏன்னா கேது வந்து இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில புதனுடைய என்ன இதுல ஒரு மாறுபாடான விஷயம் 5ஆம் இடத்திலிருந்து புதன் இயக்குனதுக்கு பதிலா 12ஆம் இடத்தின் வழியாக அத்தனை விஷயங்களையும் எடுத்து இயக்குவார் அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட். அதுதான், அதுதான். அதுக்கடுத்து அதுக்கு ஜி அடுத்த தசை. ம், பொதுவாக இந்த ம். சஷ்டாஷ்டக தசா புத்திகள் கடுமையான கெடுபலன்கள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல இப்ப நடக்கிற சனி தசையில சுக்கிர புக்தி புதன் புக்தியை கடந்துதான் ஜாதகர் வந்திருப்பாரு. ஆனா பெரிய அளவு பிரச்சனைகள் இருந்திருக்காது. காரணம் ஆமா. என்னன்னா இந்த இடத்துல வந்து சஷ்டாஷ்டக தசா அமைப்புகளுக்கு சுபத்துவம் விதிவிலக்கு அப்படிங்கிற அமைப்புல குருவினுடைய பார்வை அந்த இடத்துல சுக்கிரனுக்கும் புதனுக்கும் இருக்கக்கூடியதுனால அந்த சுபத்துவ அமைப்புகள்ல நல்ல விதமாகவே இருந்திருக்கும். அதே மாதிரி ஆமா. கேதுக்குமே வந்து சஷ்டாஷ்டகமா சுக்கிரன் புதன் இருக்கிறதுக்கும் அந்த குருவினுடைய சுபத்துவ பார்வை வந்து அந்த இடத்துல வந்து விதிவிலக்காக செயல்படும் அப்படிங்கிறதுனால நன்மைகள் தான் நடக்குங்கிறதுல எந்த ஒரு வெரி மாற்று குட், வெரி கருத்தும் இல்லை. குட்.
உண்மைதான், அதுக்கடுத்து உண்மைதான், புதன் உண்மை. தசை, கேது தசை, அதுக்கடுத்து வரக்கூடிய சுக்கிர தசையும் லக்னாதிபதி. அருமையான யோக ஜாதகம், அருமையான யோக குழந்தை. நல்ல ம். ஜாதகம் அமைந்து யோகமான தசைகள் வந்தவங்க தான் ஒரு கொடுத்து வைக்கப்பட்ட ஜாதகங்களோட அடிப்படையில இந்த குழந்தைக்கு வந்து நல்ல அருமையான ஒரு அடுத்தடுத்த அமைப்புகள்ல வரக்கூடிய தசைகள் 17 வருடம் புதன், அதுக்கப்புறம் கேது, அதுக்கப்புறம் சுக்கிரன் 20 வருடம். அடடடா! ம். அருமையா இருக்கு ஜி. வலுவான ஜாதகம். உண்மையிலேயே அற்புதமான ஜாதகம். இதுல வந்து இந்த இப்ப இந்த சுக்கிர தசை வந்து அட்டமாதிபதியா செயல்படுவாரா? இல்லது லக்னாதிபதியா செயல்படுவாரா? என்னன்னு விளக்கம்ன்னு சொல்லுங்க. அது பொதுவாக இப்ப இந்த சுக்கிரனுடைய நிலையை வைத்து நம்ம பார்க்கக்கூடிய அமைப்புகள்ல, அவர் வந்து பொதுவா அட்டமாதிபதி தான். பொதுவாக அட்டமாதிபதியானவர் வந்து சுபத்துவம் அடையும் போது அவருடைய அந்த 8ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை குறைத்துக் கொண்டு நல்ல விஷயத்தை செய்வாரு. கூடுதலாக ஒரு சுபராகி 5ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்பு நட்பு வீட்டுல. கூடுதலாக அவர் வந்து லக்னத்திற்கு கோணத்துல இருக்கிறாரு. அதே மாதிரி 8க்கு கேந்திரத்துல இருக்கிறாரு. 8க்கு ம், 10ல இருக்கிறாரு. அப்படிங்கிற ம். அடிப்படையில இந்த இடத்துல வந்து ஒரு சுபராகி தன் வீட்டிற்கு கோணத்துல இருக்கக்கூடிய பலன்களை தான் அவர் மிகைப்படுத்தி செய்யக்கூடிய தன்மையில இருப்பாரு. கூடுதலாக 8ஆம் பாவகம் பெரிய அளவு எந்த விதமான தொடர்புகளே கிடையாது. 8ஆம் பாவத்திற்கு எந்த விதமான பாபத்துவ அமைப்புகளுமே இல்ல அப்படிங்கிறதுனால அவர் மிகுந்து லக்னாதிபதியாக 5ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால 5, 11 கூடிய பலன்கள் தான் மிகுந்து செயல்படும் ஜி. 8ஆம் இடத்தினுடைய பலன்கள் எப்ப செயல்படும் அப்படின்னா சஷ்டாஷ்ட அமைப்புல சுக்கிரதசை சனி புக்தி. சுக்கிரதசை சனி புக்தி சஷ்டாஷ்டமா இருக்கிறது மூலம், அதே வெரி மாதிரி குட். சுக்கிரதசை கேது புக்தி. இது ரெண்டுமே ம். சஷ்டாஷ்ட அமைப்புகள்ல வருது. அப்ப இந்த இடத்துல வந்து சுக்கிரதசை சனி புக்தி, சுக்கிரதசை கேது புக்தியில மட்டும் சில இந்த இடத்துல சுக்கிரதசை சனி புக்தி அப்படிங்கிற அடிப்படையில சனி பெரிய அளவு சுபத்துவம் இல்ல. அவர் வந்து ம். ஓரளவு வளர்பிறை சந்திரன் வீட்டுல அமர்ந்திருக்காரு. பெரிய அளவு சுபத்துவம் இல்ல அப்படிங்கிற அடிப்படையில சுக்கிரதசை சனி புக்தியில 4ஆம் இடத்தினுடைய ஆதிபத்திய அமைப்புகள்ல சில சில செட்பேக்ஸ் இருக்கத்தான் செய்யும். சின்ன சின்ன அதாவது நல்ல ஒரு யோக திசையில இந்த சனி புக்தி மட்டும் சில அந்த பலன்களை குறைத்துக் கொள்ளும். ஆயினும் இந்த சனி ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் அப்படிங்கறதை நம்ம மறக்கிறதுக்கு இல்ல. அதே மாதிரி கேது புக்தியிலுமே சில சில செட்பேக்ஸ் கண்டிப்பா இருக்கும் ஜி. இந்த கண்டிப்பா, இடத்துல கண்டிப்பா. உண்மதான், உண்மதான். அதாவது இவர் வந்து லக்னாதிபதியாகத்தான் செயல்படுவார். அட்டமாதிபதியா செயல்பட மாட்டாரு அவரோட தசையில. ஏன்னா வந்து லக்னத்துக்கு கோணத்துல ஒரு சுபராகி அவர் லக்னத்துக்கு கோணத்துல இருக்கும்போது, அவரு லக்னாதிபதியாகவே மேலா செயல்படுவார். அதனால தசை மேக்ஸிமம் வந்து சுக்கிர தசை உண்மையிலேயே ஒரு 17 வருஷத்துக்கு நல்லது தான் செய்யும். நீங்க சொன்ன மாரி இந்த 2 சஷ்டாஷ்டக புக்தியில தான் இந்த 20 வருடத்துல இந்த 2 சஷ்டாஷ்டக புக்தியில மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள். அவரோட வயதுக்கு ஏத்த மாரி சுக்கிர தசை என்ன? அதோட புக்திநாதர்கள் எப்படியாப்பட்டவர்கள் அப்படின்றது ஏத்த மாரி ஒரு சில சில பிரச்சனைகள குடுக்கும். ஆல்மோஸ்ட் வந்து உண்மையிலேயே ஒரு லைஃப் வந்து நல்லாவே இருக்கும். இப்ப எப்படி ஜீவருக்கு இருக்கு? இப்ப 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 இவரு படிச்சுட்டு இருப்பாருன்னு நன்றாக நெனைக்கிறேன். இல்லை. அப்படித்தானே? இப்ப ஆக்சுவலா நன்றாக இல்லை. ஏன்னா தசாபுக்தி அமைப்புகள்ல இவருக்கு சனி ஆ. தசையில ராகு போய்க்கிட்டு இருக்கு. சனி வந்து லக்னத்தின் 6ஆம் இடத்துல குருவின் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மையில பொதுவாக இந்த லக்னத்துக்கு வந்து சனி தசையில ராகு புக்தி வந்து ம். பெரிய அளவு அந்த இடத்துல ராகு இருக்கும் வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில ம். குரு வந்து 6ஆம் வீட்டுக்கு 8ல மறைந்திருக்கிறார். ஆனால் ராகு வந்து 6ஆம் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில பொதுவாக சனி இந்த ராகு புக்தி வந்து பெரிய அளவு நன்மைகள் இருக்காது. பெரிய அளவுல இருக்காது. அவர் இருக்காது. இந்த இந்த இடத்துல வந்து ராகு பக்தியும் அதுக்கடுத்து வரக்கூடிய குரு குரு கூட பரவாயில்லை. இந்த இடத்துல குரு ம். கூட ராகு தான் இருக்கிறதுலயே இந்த சனி தசையிலே ராகு புக்தி தான் கொஞ்சம் கடுமையான அமைப்புகள் இருக்கும். சனி தசையில குரு புக்தி கூட என்னதான் இருந்தாலும் கூட அவர் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் 6க்கு 8ல மறைஞ்சு 3க்கு 11ல பாவத் பாவ விதிப்படி 3க்கு 11ல இருக்கிறதுனால குரு புக்தி கூட ராகு புக்தியை விட பரவாயில்லை என்ற அடிப்படையில இருக்கும். ஆனா வெரி குட். இந்த இந்த சனிதச ராகு புக்தி தான் இவருக்கு கொஞ்சம் கடுமையா இருக்கும். என்ன முக்கியமா என்ன முதல் முதல் அமைப்பாக தந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சில பிரச்சனைகளை உருவாக்குவார். தந்தைக்கு சில காரக விஷயங்களை பாதிப்பார் இந்த ராகு. இந்த இடத்துல ஆமா. வந்து அம்மா பாதிக்கப்படணும். ஏன்னா சனி வந்து கடகத்துல அமர்ந்து 4ஆம் வீட்டை பார்த்து தசை நடத்துறாரு. அப்படிங்கிற அடிப்படையில தாய் பாதிக்கப்படணும்னா தந்தை இந்த இடத்துல உயிர்காரக அமைப்புகள்ல சூரியனை பாதிப்பார். ஆனாலும் ம். கூட 9ஆம் பாவகம் சுபத்துவமாக இருக்கிறதுனால 9ஆம் பாவக அதிபதி சுபத்துவமாக இருக்கிறதுனால உயிர் ஆபத்துக்கள்லாம் எதுவும் கிடையாது. தந்தைக்கு சில சில நோய் தொந்தரவுகள் சில சில பிரச்சனைகள்ல கண்டிப்பா கொடுப்பார் ஜி. சனி ஆமா. தசை சிம்மமும் நல்ல வலுவா இருக்கு. சிம்மம் ஸோ வலுவா அதனால இருக்கு. கண்டிப்பா. ராசிக்கு 9ஆம் இடம் வலுவா இருக்கு. ஸோ அதனால தந்தையை ஓரளவுக்கு இந்த ராகு வந்து கண்டிப்பா வந்து ஏன்னா சூரியனோட சேர்ந்திருக்காரு. ஸோ அதனால தந்தைய கொஞ்சம் அவரு டிஸ்டர்ப் பண்ணத்தான் செய்வார். ஆனாலும் ஓரளவுக்கு சமாளிச்சுடுவார். ஆனா ராகு புக்தி சரியில்ல. உண்மதான் அது. ராகு புத்தி இவர் வந்து வீடு குடுத்தவன் அந்த வீட்டுக்கு மறைந்தாலுமே, ராகு தான் ஆமா. இருக்கும் வீட்டின் பலன எடுத்து செய்வாரு. லக்ன ஓரளவு சில சில நன்மைகளும், சில சில தீமைகளையும் செஞ்சே தீருவாரு. நீங்க சொன்ன மாரி அதுக்கு அடுத்து குரு புக்தி இயல்பாவே வந்து ஆதிபத்தியத்த தான் அவர் செய்வாரு. தன்னோட ஆதிபத்தியம் என்னவோ அத செய்யத்தான் பார்ப்பாரு அவரு. ஸோ ஆமா. 3ஆம் ஆதிபத்தியத்தையும் பிளஸ் வந்து 6ஆம் ஆதிபத்தியம் இது 2யுமே சேர்த்து தான் செய்வாரு. 3ஆம் ஆதிபத்தியத்த அதிகப்படியாவே செய்வாரு. அப்படிங்கும்போது ஓரளவு அதுக்கு பிறகு தான் நீங்க சொன்ன மாரி சரியா வரும். இந்த 2 புக்தியும் சரி வராது. ஆமா. ஒரு அதாவது
பெண்ணுக்கு அதுக்கப்புறம் பெண்ணுக்கு தசை பொதுவா முடிஞ்சு போகுது. 25 வயசுக்குள்ள இந்த பெண்ணுக்கு வந்து அந்த இதெல்லாம் முடியறது ரொம்ப இல்ல ஆண் யோகமான ஆண் அமைப்பு. இவர் ஆண் ஆண். ஆண் ஆண் ஓகே. ஒரு ஆமா இந்த இடத்துல வந்து அந்த அளவு பரவாயில்ல. அதாவது இந்த ஆமா மாரி அமைப்புகள்ல சனி தசை பருவத்துல வந்திருந்தாலும் பெரிய அளவு துன்பம் இல்ல. இருந்தாலும் ஆமா. அதற்கடுத்து வரக்கூடிய அந்த புதன் தசை அந்த ஒரு 25 வயசுல பருவத்துல ஒரு எந்த ஒரு யோக தசையும் சுபத்துவமாகி வரக்கூடிய அமைப்புகள்ல தான் மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இருக்கும். ம். அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பா வந்து சனி தசை ராகு புக்தியில சில செட்பேக்ஸ் இருக்கும். சனி தசை குரு புக்தியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது ரெக்கவர்னு சொல்ல முடியாது. இந்த லக்னத்துக்கு ம். வந்து குரு பெரிய அளவு என்னதான் இருந்தாலும் குருவுக்கு வந்து பெரிய அளவு. அதே மாதிரி அவர் சுபத்துவம் அடையல. குரு வந்து ம். மற்றவங்களை சுபத்துவப்படுத்துறாங்க. அவர் வந்து சந்திர அதியோகத்திலேயோ இல்ல சுக்கரனுடைய ம். பார்வையிலயோ எந்த அமைப்பில் இல்ல. நல்ல வேளையாக பாபத்துவமாகவும் இல்ல. அப்படிங்கிற அமைப்புல அவர் சுபர் வீட்டுல தான் இருந்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில ஓரளவு அதுக்கடுத்து வரக்கூடிய புதன் தசை அருமையாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த பேஸ் பேஸ் வேலைகளை கொஞ்சம் கண்டிப்பா செஞ்சு கொடுப்பார் ஜி. ஆமா. வெரி குட் ஜி. அடுத்தது 2வது கேள்விக்கு போயிருவோம். அப்போ ஓகே உங்க ஜி. அம்மா என்ன கேட்கறாங்கன்னா, இவரு எந்த லைன்ல இவரு படிப்பாரு அப்டின்ன மாரி கேட்கறாங்க. முதல்நிலை சுபத்துவம் புதன் தான் ஜி. புதன் தான் இரு ஆமா. சுபர்களால சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள்ல. அதற்கு அப்பிறகு 2ஆம் நிலை சுபத்துவமாக செவ்வாய் வருவாரு. ஏன்னா அவர் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து குருவின் பார்வை. அதுவே கொஞ்சம் விலகிய அமைப்புகள் தான். சோ ம். புதன் தான் தெள்ளத் தெளிவாக இந்த ஜாதகத்துல முதல்நிலை அமைப்புகள்ல வருவார் ஜி. ரைட். அப்போ புதனின் துறைகள்ல இவரு படிப்பாரு. புதனின் துறைகள்ல சர்வ நிச்சயமா படிப்பார். சும்மா உங்களுக்கு ஆமா. தெரிஞ்ச மாரி என்னென்ன என்ன ஏதாவது துறைகள் துறைகள்? வரணும் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ம் அ புதன், அதே மாரி சனி இந்த இடத்துல முதல்நிலை புதன், 2ஆம் நிலையாக செவ்வாய் அமைப்புகள்ல வர்றாரு. ஏன்னா அவர் தான் 2 சுபர்களால் பார்க்கப்படுறாங்க. ம். அம்சத்தையும் ஒரு பார்வை பார்த்துருவோம். ம். அம்சத்திலேயும் புதன் தான் அருமையாக சுக்கிரனுடைய வீட்ல குருவின் நினைவுல இருக்கிறாரு. ஆமா. சோ அதுவும் நல்ல அமைப்பு. சோ புதன் தான் பளபளன்னு இருக்கிறாரு. அப்ப சனி 4ஆம் அதிபதியாகி 4ஆம் வீட்ட பார்க்கிறாரு. நடக்கிறது சனி தசை. அதே மாரி அ செவ்வாய். என்ஜினியரிங் ஐடி துறைகள்ல இவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜி. ஐடி துறையில வருவாரு. வெரி குட். ஐடி ஐடி. துறையில வருவாரு. வேற ஏதாவது? அதாவது புதனின் துறை தான். அதான் முதன்மை சுபத்துவம் வருதுன்னா, சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச மாரி ஐ புதனோட துறைகள் 1, 2. ஓகே, ஓகே, ஓகே. ஐடில வரலாம். அதுக்கு பிறகு வேற கன்னி சுபத்துவம் இல்ல. அதுக்கடுத்து ஆமா. வேற வந்து தனித்த புதன் ம். சுபத்துவம் ஆயிட்டாலே கணக்குன்னு வந்துரும் இல்லையா? அக்கவுண்ட். ஆமா, தனித்து ஆமா, இது ஆமா, புதன் சுபத்துவமா இருந்துட்டாலே கணக்கு ஃபீல்டுக்குள்ள வர்ற மாரி ஆயிரும். கணக்கு ஆமா, ஆமா, பார்க்கலாம். அடுத்து ஆமா. சோசியல் மீடியாக்கள்ல வரலாம் அப்படின்ன மாரி குருஜி சொன்னாரு. சோசியல் மீடியா, YouTube அது இதுன்னு அவருக்கு அந்த டயத்துல எப்படி இருக்கோ அந்த மாரி. ஆமாமா. மெயினா ஆக்சுவலா மெயினா குருஜி வந்து அறிவு சார்ந்த அப்படியே துறையினாரு. அறிவு சார்ந்த துறை. ஆமா. கணக்கு, ஆமா, வழக்கு, அக்கவுண்ட் இந்த மாரி ஆமா. அப்படியே ஆமா. எஜுகேஷன் எஜுகேஷன் அமைப்புகளுக்கு 2ஆம் வரும், பாவகம் வந்து வரும். எஜுகேஷன் வரும் ஜி. எஜுகேஷன் வரும். வரணும். இப்ப அந்த இடத்துல வந்து ராசிக்கு 10ஆம் அதிபதியாக குரு இருக்கிறாரு. ஆமா, அதே மாதிரி ராசிக்கு 2ல அதே மாரி இங்க லக்னத்துக்கு 2ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. பெரிய அளவு இது இல்ல. ஆமா. 2ஆம் அதிபதி 8ல் மறைவு. 2க்கு 8ல ம், மறைவு. சரி. ம். அப்படிங்கிற அடிப்படையில புதன் அதே மாரி 4ஆம் இடம் சனியினுடைய தொடர்பு. சரி. அதே மாரி லக்னத்திற்கு 10ல் சனி, ராசிக்கு 10ல் ஆமா. இந்த இடத்துல ராசிக்கு 10ல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஒரு ம். அதிகாரம் மிக்க ஒரு அமைப்புகள், ஒரு லீடர் அந்த மாரி வர்றதுக்கான அந்த வாய்ப்புகள் மாரி இருக்கு. வரலாம். இவரோட துறையில இவர் சிம்மமா ஒரு ஒரு மேனேஜர் அந்த மாரி ஒரு லீடர் அந்த மாரி வரலாம். கண்டிப்பா, கண்டிப்பா ஜி. ஆமா, ஏன்னா ஆமா. லக்னத்துக்கு சூரியன் 6ல மறைந்தாலும் கூட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அ அதாவது நிர்வாக அமைப்புகளுக்கு கூடுதலாக சிம்மத்த சுக்கிரன் பார்க்கிறது, தனிப்புதன் பார்க்கிறது எல்லாமே ஒரு நல்ல இந்த அதிகார அமைப்புகள குடுக்குது. வேற வெரி குட், வெரி குட். அதே மாரி அதுதான் சுக்கிரன் அந்த லக்னாதிபதியே ம், சுக்கிரனா இருக்கிறனால இந்த மல்டிமீடியா, ஆ, புதனும் சுக்கிரனும் கலந்த துறைகள். அதாவது லக்னத்தின் குணத்தின் அடிப்படையில லக்னம் சுபத்துவமா இருக்கிறதுனாலயும், ம், லக்னாதிபதி குருவின் பார்வையில இருக்கிறதுனாலயும், ம், சந்திரனுமே இந்த இடத்துனால அந்த அந்த படம் பிடிக்கிறது, மல்டிமீடியா, புதன், சுக்கிரன், இந்த ம். சந்திரன் இவங்கெல்லாம் சுபத்துவமா இருக்கிறதுனால மல்டிமீடியா சம்பந்தப்பட்ட படிப்புகள். அதே மாரி நீங்க சொன்ன மாரி YouTube அது ஆமா, சம்பந்தமான அமைப்புகள குருஜியுமே சொல்லியிருந்திருக்கலாம். கண்டிப்பா. ஆமா. அப்படி சொல்லியிருக்காரு. அந்த மாரி இதுகள்ல தான் அவரு குருஜி என்ன சொன்னாருன்னா, சோசியல் மீடியால வரலாம். ஆமா. சாஃப்ட்வேர் அக்கவுண்ட் துறையில அதாவது புதனின் துறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 2, 3 துறை மட்டும் சொன்னாரு. அதுல ஏன்னா புதன் தனித்துவமா நல்ல சுபத்துவமா இருக்காரு. ஸோ அதனால அந்த விஷயங்கள்ல வருவாரு. கன்னி சுபத்துவம் இல்ல. சார்ட்டர்ட் பண்றது கஷ்டம். பண்ண ஆனா முடியாது, பண்ண முடியாது. அக்கவுண்ட்ஸ்லயே வேற எதுவும் பண்ணலாம். ஆமா, ஆமா, ஆமா. ஆமா. அந்த மாரி பண்ணலாம். ஓகே. 2 கேள்வி முடிஞ்சு 3வது கேள்வி, கடைசி கேள்வி. திருமண ஓகே ஜி. வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. திருமண வாழ்க்கைன்னு எடுத்துட்டாலே எப்ப திருமணம் ஆகணும் அப்படின்னு நம்ம பார்த்துரலாம். இப்ப இல்ல ஜாதகருடைய வயசு ஜஸ்ட் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம சொன்னோம்னாலே போதும். திருமண சின்ன அமைப்புகள்ல பையன் தானே நம்ம 7ஆம் ஏன்னா இப்ப 20 வயது பையன் முதன்மையாக தான். இவருக்கு எப்ப திருமண திருமணம் அமைப்புகளுக்கு ஆகும்ன்றது தேவையில்ல. ஆமா. முதன்மையாக திருமண அமைப்புகளுக்கு 7ஆம் பாவத்த பார்த்துருவோம். இப்ப ம். லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி லக்னத்திற்கு 9ஆம் வீட்ல அமர்ந்து
குரு சந்திரன் 2 சுபர்கள் பார்க்கப்படுறது ஒரு அருமையான அமைப்பு. அதுக்கடுத்து லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்தை வந்து சனி பார்க்கறது இந்த இடத்துல கொஞ்சம் தப்பு, காரக கெடுதல் என்றாலும் கூட 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறது. அதற்கு ஒரு நிவர்த்தி. 7ஆம் இடத்த அதாவது இந்த இடத்துல திக்ஜாக்கா பார்க்கணும். இந்த இடத்துல 4, 5 கூடிய ஆதிபத்திய விசேஷம் உள்ள சனி 7ஆம் இடத்தை பார்த்தாலும் கூட அந்த சனியின் பார்வை காரக கெடுதல்களை செய்யத்தான் செய்யும். ஆனா அதே நேரத்துல ஆதிபத்திய விசேஷம் இல்லாத குரு லக்னத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாலும் 7ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்தும். சோ அப்படிங்கிற இடத்துல ஒரு சுபர் 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறது சனியினுடைய பார்வை அமைப்புகள் ஏற்படக்கூடிய அந்த பலவீனத்தை குருவின் பார்வை அவர் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் கூட லக்னத்தையும் 7ஆம் பாவத்தையும் அவர் சுபத்துவப்படுத்துறார். கூடுதலாக 159 சுபத்துவப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ அப்ப லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்றது ஒரு நல்ல அமைப்பு. சனியினுடைய பார்வை அமைப்புகளுக்கு அது நிவர்த்தியாக அமையக்கூடிய தன்மை. அடுத்து வந்து ராசிக்கு 7ஆம் அதிபதியே குருவா இருக்கிறாரு. அவரு ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு 7ஆம் அதிபதி குரு அவருமே நல்லா தான் இருக்கிறாரு. லக்னத்துல திக்பலமா இருக்கிறாரு. அதுக்கடுத்து வந்து குடும்ப அமைப்புகளுக்கு 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி 2 7 கூடியவரே செவ்வாயாகி அவருமே குருவின் பார்வையில தான் இருக்கிறாரு. வளர்பிறை சந்திரனோட இணைந்திருக்கிறார் அப்படிங்கிறது 9ஆம் பாவகத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது பாவராகி 9ஆம் பாவகத்துல இருந்தாலும் அவர் சுபத்துவப்படுத்தப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால 9ஆம் பாவகமே ஓரளவு சுபத்துவமா இருக்கிறது நல்லது. சோ அப்ப இந்த இடத்துல 2 நல்லா இருக்கு. அதே மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு அதுவுமே அருமையா இருக்கு. 5ஆம் இடத்தை வந்து 9ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலிருந்து சுக்கிரன் லக்னாதிபதியும் 5ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் 5ஆம் பாவகம் இரு சுபர்களால் சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பு. 5ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு அதாவது லக்னத்தின் 5ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 6ல் மறைந்தாலும் கூட 5ஆம் பாவகம் சுபத்துவமா இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு. பொதுவா பாவரான இந்த சனி 5ஆம் வீட்டில் இருப்பதை விட அவர் 5ல் 6ஆம் மறைகிறது நல்லது. அதுல என்ன இந்த சனி கொஞ்சம் சுபத்துவத்தை அடைந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன இந்த இடத்துல சனி 10ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தினுடைய தொழில் அமைப்புகளை தான் கெடுப்பாரு. அப்ப குழந்தை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் நல்லா தான் இருக்குது. அது ஒரு அருமையான அமைப்பு. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு அப்படிங்கிற அமைப்புல எல்லாமே அருமையா இருக்கு ஜி, நல்லா இருக்கு. எந்த ஒரு அடுத்தடுத்து தசைகளுமே யோக தசைகள் நடக்குது அப்படிங்கிற அடிப்படையில இவருடைய திருமண வாழ்க்கையில எந்த ஒரு இது கிடையாது. சுக்கிரன் களத்திர காரகணமே நட்பு வீட்டுல கேந்திரத்துல திரிகோணத்துல 5ஆம் வீட்டுல இருக்கிறது நல்ல அருமையான ஜாதகம். எந்த ஒரு குறையும் இல்ல. இந்த ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு புத்திரத்துல இருந்து எந்த விஷயத்திலும் பெரிய அளவு செட்பேக்ஸ் எதுவுமே கிடையாது. உண்மை குருஜி, அதாவது திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவரு ராசி லக்னத்துக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. அவர் கொஞ்சம் கவனிக்கல. அவர் சனியோட பார்வையும் ராசிக்கு 7ஆம் இடத்தை செவ்வாய் பாக்குறதையும் அவர் கவனிக்கல. ஆனா அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு. குருவோட பார்வையை வச்சு பட்டுன்னு சொல்லிட்டாரு அவரு. ஆனா விளக்க நீங்க சொன்னீங்களா அது மாதிரி வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தான். திருமண வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். என்ன கொஞ்சம் டிலே ஆகும். இந்த சனியோட பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு பார்வையுமே ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பார்வை. ஆனா கொஞ்சம் டிலே ஆகி வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை நல்ல அமைப்பு தான். ஏன்னா 7ஆம் அதிபதி கடுமையான சுபத்துவத்தில் நல்லா இருக்காரு. நல்ல 9ஆம் இடத்துல இருக்காரு. குரு பார்வை வளர்பிறை சந்திரனோட இணைவு இப்படின்னு சொல்லி 7ஆம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால உண்மையிலே வாழ்க்கை சிறப்பா இருக்கும். சனி வந்து 7ஆம் இடத்தை பார்க்குது. ராசிக்கு 7ல வந்து செவ்வாய் பார்க்குது. ராசிக்கு 2ல சனி இருக்கு அப்படின்றது அது வந்து ஒரு குறைபாடு. இது என்ன செய்யும்னா கொஞ்சம் டிலே பண்ணும். மத்தபடி குழந்தை விஷயத்துல நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. குழந்தை விஷயத்துல குருவே 5ஆம் வீட்டை பார்த்து 5ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு மறைஞ்சாலும் ஒரு சுபர்கள் இரு சுபர்கள் 5ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டை குரு பார்க்கறது மிகப்பெரிய ஒரு மேன்மை. ராசிக்கு 5லயுமே குரு இருக்கிறது உண்மையிலே ஒரு நல்ல அமைப்பு. அதனால குழந்தை பாக்கியம் இருக்கிறதுனால இவரோட வாழ்க்கை கொஞ்சம் ரொம்பவே டிலே ஆகிராது. வேற ராசிக்கு 2ல சனி இருக்கிறதும் ராசிக்கு 7 செவ்வாய் பார்க்கறதும் லக்னத்துக்கு 7 செவ்வாய் பார்க்கறதும் உண்மையிலேயே டிலே பண்ணும். ஆனா லக்னம் வலிமை, இவரோட லக்னம் வலிமையா இருக்கு. லக்னாதிபதி வலிமையா இருக்கு. இந்த அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு குயிக்காவே 5ஆம் இடம் நல்லா இருக்கு இல்லையா? அதனால குழந்தை பாக்கியத்தை வந்து புதனே தசை நடத்துவார்னு நினைக்கிறேன். இப்ப இவரோட பருவத்துல புதன் தசை நடத்துவார். 25 வயசுக்கு பிறகு புதனே தசை நடத்துறாரு. அவரு சுய புக்தியிலேயே வந்து அப்ப இவருக்கு வந்து 25 வயதுல ஸ்டார்ட் ஆகுது புதன் தசை பார்த்தோம். அப்ப வந்து அந்த சுய புக்தியிலேயே வந்து இவருக்கு திருமணத்தை மீறி கொடுக்கத்தான் பார்க்கும். ஏன்னா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். அருமையா இருக்குல்ல 5ஆம் பாவகம். அதனால வந்து குழந்தை ஆமா. அதனால வந்து சுய புக்தியிலேயே இவருக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அவங்க திருமணம் எப்பன்னு கேட்கல. அதனால நம்ம அதை பத்தி நம்ம உள்ள போன சின்ன பையன் தானே. அதனால நம்ம போறதுல சொல்றோம். நம்ம நீங்க சொல்றது ரொம்ப சரியா இருக்கும். ஏன்னா புதன் தசையில சர்வ நிச்சயமாக அருமையாக 9ஆம் அதிபதி 5ஆம் பாவகத்திலிருந்து குரு சுக்கிர தொடர்புகள்ல இருந்து தசை நடத்துறதுனால அருமையான நல்ல ஒரு பலன்கள் இருக்கும். ஆமா. ஏன்னா குழந்தை பாக்கியமும் 9, 5 தொடர்புள்ள ஒரு விஷயம். 9ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல வந்து இருந்து லக்னாதிபதியோடய இணைந்திருக்காரு. குருவோட பார்வையில் இருக்கும்போது உண்மையிலேயே குழந்தை பிறந்த பிற்பாடு வாழ்க்கை படபடன்னு முன்னேற்றம் அடையும். இந்த புதன் தசை குழந்தைய கொடுத்துதான் பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கும் இவருக்கு. ஆமா 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 ஆமா. ஏன்னா குருவின் 9 டிகிரி பார்வையிலே இருக்கிறாரு. கண்டிப்பா. ஆமா ஆமா.
2ஆம் அதிபதி நல்லா இருக்கு. நல்ல ஒரு மனைவியா வந்து அமைவாங்க. 2 7ஆம் அதிபதி நல்ல சுபத்துவமா இருக்கனால, நல்ல ஒரு மனைவியா வந்து அமைவாங்க. சனியோட பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கிறது என்ன நடக்கும்னா, கொஞ்சம் தாமதப்படுத்தும். இதான் 27 வயதுல திருமணம் நடக்குன்றது தாமதம் தான் அதுவே. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பான அமைப்பு இருக்கு இங்க. கண்டிப்பா. ஆனா இந்த சனியோட பார்வை தான் கொஞ்சம் இழுத்து அந்த புதன் தசை ஆரம்பத்திலேயே திருமணத்த குடுக்க பாக்கும். 25 வயதுக்கு ஆமா. பிறகு 26 வயது அப்படி திருமணம் நடந்துரும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க ஆ, அந்த 2 பாயிண்ட் ரொம்ப அருமையான பாயிண்ட். அதாவது ராசிக்கு ராசியில செவ்வாய் 7ஆம் பார்வை. ராசிக்கு 7ஆம் இடத்த செவ்வாய் பார்க்கிறதும், ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதும், ம். லக்னத்திற்கு 7ஆம் இடத்த சனி பார்க்கிறதும் தான் இதுல இருக்கிற ஒரே ஒரு சின்ன விஷயம். அதுவுமே டிலே ஆறதுக்கு தான் அது காரணமே தவிர, நல்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன மாரி 2, 7 கூடியவர் சுபத்துவம். கூடுதலாக களத்திர காரகனும் ஜம்முன்னு இருக்கிறார். லக்னாதிபதியாகி ஆமா, தசைகளும் யோக தசைகள். அதனால ஆமா. அருமையா இருக்கும். ஆமா. ஆமாங்க, ஆமாங்க. அவ்வளவு இதுல இவ்வளவுதான். அவரோட கேள்விகள் அவ்வளவுதான். இதுல விஷயங்கள் அவ்வளவுதான். இது போதுமான அளவுக்கு நம்ம அலசிட்டோம்னு நெனைக்கிறேன். வேற எதுவும் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல இருக்கா? இல்லாட்டி முடிச்சுக்கலாமா? உண்மையாவே ஒரு நல்ல ஒரு ஜோதிடருக்கு வந்து ஒரு இந்த மாரி ஒரு நல்ல யோக ஜாதகம் வந்து அதுக்கு பலன் சொல்லும்போது கிடைக்கிற திருப்திக்கு அளவே இல்ல. அந்த மாரி ஒரு ஜாதகத்த நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அரும ஜி. அரும, அரும. உண்ம. அதாவது உண்மையிலேயே ஜோதிடர் வந்து உண்மையிலேயே நான் அந்த லைவ் நடத்தும்போது கூட எனக்கு, அதுல ஏதாவது மைனஸ் இருந்தா கவலையா இருக்குங்க சொல்றதுக்கு உண்மையிலேயே. முடிஞ்ச அளவுக்கு அதுல பிளஸ் பாயிண்ட்ஸ் எது இருக்கோ அதத்தான் நான் சொல்ல போறேன். அதுதான் நமக்கு திருப்தி, அவங்களுக்கு திருப்தி. அதுக்காக மைனஸ் இருந்தா நல்லா இருக்குன்னு தட்டி குடுக்க முடியாது. மைனஸ சொல்லித்தான் ஆக முடியும். அத ஒரு நாசூக்கா சொல்லிறணும். மைனஸ் வந்து உண்மையிலேயே நம்ம பார்க்குற ஜாதகங்கள்ல கூடுதலாவே, மைனஸ் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் உண்மையிலேயே 100க்கு 10 வீதம் தான் நம்ம நம்ம கண்ல படுது. கடவுளேன்னு நம்ம அவரோட சிஷ்யனா இருக்கனால அப்படி என்னமோ தெரியல. அப்படியா 90% நல்ல ஜாதகங்கள் தான் படுது. 10% தான் மைனஸ் உள்ள வேண்டியிருக்கு. அது வந்து கடுமையான மைனஸ்ல உள்ளத தான் நானுமே சொல்ல பார்ப்பேன். ரொம்ப சிம்பிளான மைனஸ்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவசியமே இல்ல. அது ஒண்ணும் பெரிய தாக்க போறது கிடையாது இவங்கள. அது வந்து நன்மைகள் நெறைய இருந்தா ஏன் நம்ம மைனஸ போய் சொல்லிட்டு? அதனால ஆமா. அதுகளையும் நான் பெருசா சொல்றது இல்ல. நம்ம குருநாதரோட பாணி தான் நம்ம ஏன்னா அந்த பட்டறையில தீட்டப்பட்ட கத்திகள் தான் நம்ம. ஓகேயா? உண்ம, 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 உண்ம. அதனால நம்ம அப்படித்தான் இருப்போம். நமக்கு அப்படித்தான் வந்து அமையுது உண்மையிலேயே. அது வந்து அதுவே ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்குமே. இதுல லைவ்ல நம்ம பலன் சொல்லும்போது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. 1, 2 ஜாதகம் தான் கொஞ்சம் இதா மாட்டிரும். சரி பரவால்ல விடுங்க. அது ஓகே. சரி இது நம்ம போதுமான அளவுக்கு அலசிட்டோம். அப்ப இத முடிச்சிடலாமா? ஆமா ஜி, ஆமா ஜி. நம்ம கேட்கிற மாணவர்களுக்கும் இது ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நம்புறோம். நன்றி. அ ஓகே ஜி. நன்றி ஜி. ரொம்ப உண்மையிலேயே நல்ல ஒரு சிறப்பா நீங்க அனலைஸ் பண்ணீங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் ஜி. நல்ல ஒரு ஜாதகம் நல்ல ஒரு தேவையான ஒரு ஜாதகம் தான். அடுத்த ஜாதகத்துல நம்ம பார்ப்போம். கண்டிப்பா ஜி, கண்டிப்பா. வணக்கம் ஜி. தேங்க் யூ. நன்றி. வணக்கங்க. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நான் யுஎஸ்லேருந்து பேசுறேன். யாருக்காக பார்க்க போறீங்க? என் பையனுக்காக. அவங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஆகாஷ். அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க. ஏப்ரல் 5, 2006. ஏப்ரல் 5, 2006. பிறந்த நேரம்? ஆ இரவு 9:01. 9:01 PM. பிறந்த இடம்மா? ஆ அட்லாண்டா, ஜார்ஜியா. லண்டன். ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. இல்லை, அட்லாண்டா, ஜார்ஜியா, USA. இரவு மணி 9 மணி 5 மணி 5 நிமிஷமாம்மா. 9 மணி 9 மணி 1 நிமிடம். 9 மணி 1 நிமிஷம். அம்மா, டேலைட் சேவிங் அட்லாண்டாவில் இருக்காம்மா? இருக்குங்க. டேலைட் சேவிங் இருக்கு. இந்த அட்லாண்டாவில் எந்த சிட்டியில் பிறந்தார், என்ன கவுண்டியில் பிறந்தார் குழந்தை? டன்னுடி, சாண்டி ஸ்ப்ரிங்ஸ், டன்னுடி. சான் டன்னுடி போடுங்க. ஸ்பெல் பண்ணுங்கம்மா. DUN DUN W OO டன்வொர்த் இல்லைம்மா, அது யுனைடெட் கிங்டம் தானே வருது. DUN 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 டன் உடி WOODY. அப்படி கவுண்டி வரலையம்மா. யூஎஸ்ஏல ஃபுல்லாக கவுண்டியாகவே வருமா? நீங்கள் வேறு ஏதோ ஒரு கவுண்டி பேர் சொல்கிறீங்க. சரி, நீங்க இது சாண்டி ஸ்ப்ரிங்ஸ்னு போடுங்க. சாண்டி SAவா? சாண்டி SANDY DY ஸ்ப்ரிங்ஸ் SPRING. ஒரு ஸ்பேஸ் விட்டு தான் இல்லையா? ஆமா. சாண்டி ஸ்ப்ரிங்கா? ஸ்ப்ரிங். ஆமா.
இல்லைம்மா, நீங்கள் ஏதோ இது பண்ணுறீங்கம்மா. உங்கள் பையன் பிறந்தது எந்த சிட்டி, அந்த சிட்டி வந்து எந்த கவுண்டிக்குள்ளே இருக்குது? வரேன், இருங்க ஒரே நிமிஷம். அப்படியே நீங்கள் பேசிக்கிட்டே நீங்கள் அந்த சிட்டி விச் கவுண்டி ஆஃப் இதுன்னு கேளுங்கம்மா. உடனே போட்டுரும், உடனே சொல்லிடும். ஓகே. அட்லாண்டா ஸ்டேட்டு தானம்மா? ஆமா. அட்லாண்டா ஸ்டேட்டில் என்ன கவுண்டின்னு சொல்லுங்கம்மா. இதில் சொன்னாலே அப்போ டிகால்ப் கவுண்டி. டிகால்ப் டிஇ கேஏ 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 எல்பி எல்பி பி பி ஃபார் பாய். டிகால்ப் கவுண்டி, அட்லாண்டா. ஆமா. அட்லாண்டாவா? டிகால்ப் கவுண்டி. ஆமா, அட்லாண்டா. ஜார்ஜியா இருக்குது, இண்டியானா இருக்குது, அலபாமா இருக்குது, டென்னசி இருக்குது, இல்லினாஸ் இருக்குது, ஜார்ஜியா. சரி. டேலைட் சேவிங் வந்து ஏப்ரலில் உண்டு, ஏப்ரல் 5th சம்மர் டைம். ஆமாம். இந்த குழந்தை பிறந்தது வந்து புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, துலா லக்னம். கரெக்ட். புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி, துலா லக்னம். இப்போ சனி தசையில் இப்போ வந்து செவ்வாய் புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. செவ்வாய் புக்தி முடிஞ்சிருச்சு. சனி தசையில் ராகு புக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. கரெக்ட். ஆமாம். லக்னத்தில் குரு திக்பலமாகி உட்கார்ந்த லக்னாதிபதியும் பார்த்த ஒரு நல்ல யோக ஜாதகம் தாம்மா. அம்மா அமைப்புகள்லாம் வலுவாக இருக்கிறது. பெரிய அளவில் நல்ல 20 வயசு ஆகுது. 5 ஏப்ரல் 2006 தான் இல்லையா? ஆமாம். குருதசை முடிஞ்சு சனி தசை, இதற்கப்புறம் வரக்கூடிய புதன் தசை மிகப்பெரிய அளவில் யோகம் பண்ணக்கூடிய தசமா. சனி தசையில் ராகு புக்தியும் குரு புக்தியும் பெரிய அளவில் யோகம் செய்யாதம்மா. ஓகே. சனி தசையில் ராகு புக்தி இப்போ சஷ்டாஷ்டகமாக குருவோட வீட்டில் இருக்குது. இது குருவோட 6ஆம் அதிபதி வீட்டில் இருக்குது. அதை போலவே குரு புக்தியும் பெரிய அளவில் நல்லதுகளை செய்யாது. அடுத்து வரக்கூடிய 2031 வரக்கூடிய 25 வயதிற்கு பிறகு வரக்கூடிய புதன் தசை இவருக்கு நல்ல யோகம். 25 வயசில் தான் செட்டில் ஆவார். கேள்வி என்ன கேட்கணும் சொல்லுங்கம்மா. அவனோட ஃபியூச்சர் அதுதான் கேட்கணும் குருஜி. ஏம்மா, புதன் தசை மிகப்பெரிய யோக தசைமா. ஜாதகத்திலேயே புதன் தான் மிக வலுவான ஒரு அமைப்பு. புதனுடைய கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் அவருக்கு பெரிய அளவில் நல்லா வரும். பிரில்லியண்ட்டாக இருப்பாருமா. இந்த எப்போவுமே துலா லக்னத்திற்கு குருவின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டல் அடிக்கும். அதுலேயும் 6ஆம் இடத்துல சூரிய ராகு சேர்ந்து இப்போது சனி தசையில் ராகு புக்தி நடக்க போகிறதுனாலையும் அதற்கப்புறம் குரு புக்தியே நடக்க போகிறதுனாலையும் பெரிய பிரமாதமான அமைப்புகள் 4 வருஷத்துக்கு இருக்காது. இப்போ தான் 21 வயசு ஆகுது. ஆனா அவன் படிச்சு வேலையெல்லாம் கிடைக்கிறதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுல்ல குருஜி? ஏமா, 25 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் புதன் தசை. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய கேது தசையும் புதனுடைய வீட்டில் தான் இருக்குது. அதற்கப்புறம் சுக்கிர தசை 20 வருஷம், அதுவும் நல்ல அமைப்பில் 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்குது. ஆகவே 2031 ஒரு 45 வருஷம் இவனுக்கு நல்ல யோக தசைமா. இன்னும் 4 வருஷத்துக்கு அவன் செட்டில் ஆக மாட்டான். தயவுசெய்து மேற்படிப்பு படிக்க சொல்லுங்கம்மா. இவன் கொஞ்சம் புத்திசாலியான பையன். என்ன லைன்ல படிக்கலாம் குருஜி? சூரியன் வந்து அம்மா இந்த அமைப்பில் வந்து இவர் புத்திசாலியான புத்திசாலியை பயன்படுத்தக்கூடிய அமைப்புகள், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, அதை விட மிக மிக முக்கியமாக சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதில் தான்மா அவருக்கு ஆர்வம் போகும். அதையே படிக்க சொல்லுங்கம்மா. சரி, தேங்க்யூ குருஜி. அவன் கல்யாண வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும் இல்லை குருஜி? திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா. ராசி லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் கெட்டு போகலை. லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியை குருபா இருக்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் பெரிய அளவில் நெகட்டிவான அமைப்புகள் இல்லை. திருமண அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்கும். சந்திரனை குருபா இருக்கின்ற காரணத்தினாலேயும் 4ஆம் அதிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய பையனாக இருப்பாருமா. இவர் அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் கூட இந்திய கலாச்சாரத்தின்படி நம்முடைய குடும்ப அமைப்புகளை கட்டி காக்கக்கூடியவராக இருப்பார். உண்மையிலே அந்த பையனுக்கு புதன் தசையில் இருந்து நல்ல வாழ்க்கை அமையுது. அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுமா. நல்லா இருப்பாருமா இவர். சரியா? ரொம்ப தேங்க்யூ குரு. வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பீங்கம்மா.